பாண்டியன் சொல்ல சுவாரஸ்யமாக எனக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். குமரோட அப்பா வந்து குமரவேலை தேடிக்கிட்டு இருப்பாரு. அவங்க அம்மா கிட்டேயும் கேட்பாரு, அவன் வந்தானான்னு கேட்டாரு. அவனும் வரல. ஏன் பையன் வந்தா ஏன் வரல, எதுக்கு வரலன்னு கேட்க மாட்டேன், அவனுக்கு ஃபோன் பண்ண மாட்டேன்னு கேட்பாரு. ஏன் ஃபோன் பண்ண மாட்டேன், உன் பையன் சொல்லிடுவானா, அவனே எங்கேயாவது சுற்றி தான் இருப்பான், நான் ஃபோன் பண்ணால் அவனுக்கு எனக்கு ஒழுங்காக பதிலே சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. பெத்த தாய் மாதிரியே பேசுகிற அப்படின்னு கேட்பாங்க. அவன் என்ன பெத்த புள்ள மாதிரி நடந்துக்கிறானா, அவன் ஃபஸ்ட்டு புள்ள மாதிரி நடந்துக்க சொல்லுவாங்க, நான் தாய் மாதிரி நடந்துக்கிறேன், தேவையில்லாமல் என் வாயை கிளறாதீங்க அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. இவனும் கால் பண்ணி பார்ப்போம், எடுக்கவே மாட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க வருவாங்க. இவன் ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேன்றான், என்ன பண்ணுறானே தெரியலையா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் அவங்க அம்மா சொல்லுவாங்க, ஃபோன் பண்ணால் எடுக்கலையா, அப்படின்னா அவன் குடிச்சிட்டு தான் எங்கேயாவது பத்து நிற்பான், நீங்கள் அவனை பற்றி நினைக்கிறத விட்டுருங்க, அவங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அழுது நிற்பாங்க, கோமதி எல்லாருமே. இப்போ தான் கோமதி சொல்லுவாங்க, இவன் வேற செத்துட்டான், நீ இல்லைன்றதை நான் எப்படி உங்கள் வீட்டை எப்படி சொல்லுவேன்னே தெரியல, என் மருமகளை நான் எப்படி இதில் காப்பாற்ற போனேன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்போ தான் ராஜு வந்து கதிருக்கு கால் பண்ணுவாங்க. கதிருக்கு கால் பண்ணி அழுதுனே இருப்பாங்க. ஏன் அழுகுற, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனைன்னு கேட்பாங்க. இங்கே வந்து குமரன் வந்தா, அந்த பொறிக்கு அங்கேயும் வந்துட்டான்னு சொல்லுவாங்க. இல்லை, அவன் இங்கே வந்தான், எங்களுக்குள்ள பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால மீனாணி வந்து அவன் தலையிலேயே அடிச்சுட்டாங்க தோசைக்கல்லை வச்சு, அதனால அவன் மயக்கம் போட்டு வீண்டான், அவன் பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னாச்சு, அவன் செத்துட்டானான்னு கேட்பாங்க. தெரியல, அவன் அமைதி, பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கான், செத்துட்டானு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த விஷயத்த நீ யார்கிட்ட சொல்லாதான், நாங்கள் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ இன்னும் வரத்தவல்ல, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உன்னைய பிரச்சனை இன்வால்வ் பண்ணுற மாதிரி ஆகிடும். என்ன பேசு, நீ அம்மா அண்ணி என் ஒய்ஃபு தங்கச்சிலாம் பிரச்சனை இருக்காங்க, என்னால் எப்படி இங்கே இருக்க முடியும், நீ இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்லாத, நீ பதறாமல் இரு, அங்கே இருக்கவங்களையும் பயப்பட வேணாம்னு சொல்லி நான் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க.